என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருங்க. ஃப்ரெண்டுனா என்னுடைய நண்பர். எல்லாம் என் வயசு தான். எல்லாம் ஒன்றா தான் படித்தோம். ஆனால் அவன் எம்பிபிஎஸ் படித்து டாக்டருக்கு போயிட்டான். அப்புறம் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன மருத்துவத்தை பார்த்து கிராமத்தில் போய் பார்த்து பெரிய அளவில் இப்போ ஆஸ்பத்திரி வச்சுருக்கான். எல்லா வசதியும் அங்கே இருக்குது. ஆப்ரேஷன்லேருந்து எல்லா வசதியும் பார்ப்பான். சரி ஒரு நாள் நான் பாட்டுக்கு பார்க்க போகலான்ட்டு போனேன். சரி தேட்டர் ஆப்ரேஷன் தேட்டரை பார்க்க போகலான்னு பார்த்தேன். சரி தேட்டருன்னா படம் ஓடுமோ என்னமோ நாங்கள் பார்க்க போனேங்க. அப்படியே தேட்டருக்குள்ளே போயிட்டேன். அப்படியே சும்மா இருந்தேன், பெட்டில் உட்காந்துருந்தேன். உட்காந்து ஏன்னா தனியாக இருக்கவும் அப்படியே தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் வீட்டில் கல்யாணம் தேடியிருக்காங்க. சரிமே ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃப்ரெண்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்களும் வந்துட்டாங்க. சரி என்னத்தினால போயிருக்காங்களோ தெரியலையேன்னு இவங்களும் வந்துட்டாங்க. வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பார்த்து 2 3 நாள் அங்கேயே இருக்க இரு சாப்பிடலாம் கொடுத்தாங்க. ஏன்னா நீ நடக்காத, இங்கேயே இரு, எங்கேயும் போகாத, இங்கேயே இருன்னு பெட்லேயே உட்கார வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. என்னடா நான் லேசாக அடி வைத்துக்கிட்டு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி என்னென்ன பண்ணலாம் தெரியலையே அப்படின்னு எல்லாம் கொடுக்குறாங்களே, நல்லா சத்து உள்ள பொருளாக தின்னுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழித்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு சரி நீங்கள் இனிமேல் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான். சரி என்னடா இப்படி சொல்ல நினச்சி வெளியே வந்து ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா எல்லாம் பெரிய மீட்டிங்காக இருந்துச்சு. அங்கே எம்எல்ஏ மந்திரி எல்லாம் வந்துருந்தாங்க. வந்திருந்து நீங்களாம் பொதுமக்களே, நீங்களாம் இவர் மாதிரி இருக்க வேண்டும். இவர் மாதிரி இருந்தால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. உங்களுக்கு செல்வங்கள் நிறைய செழித்து ஓங்கும், விலைவாசி குறையும், நாட்டில் மக்கள் தொகையும் அதிகம் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு 2700 ஒரு செக்கை வர அந்த மீட்டிங்லேயே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு செக்கை ஏன்டா கொடுத்தாங்க. சரி ரைட்டு 2500 காசு வருதுன்னு வாங்கிட்டேன் அதையும். அதுக்கப்புறம் பின்னாடி தள்ளு வண்டியில் ஒரு சிப்ப அரிசி, 5 கிலோ பருப்பு, கழுவு உளுந்தம்பருப்பு, மளிகை சாமான் எல்லாமே வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் காசை வச்சு என்னங்க பண்ணுறதுன்னு, காசை வச்சு நீங்கள் நல்லா பழங்களை வாங்கி நிறையா சாப்பிடுங்க, நல்ல சத்துள்ள பொருளை சாப்பிடுங்கன்னு கொடுத்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே என்ன நினச்சின்னு தெரிலங்க. உங்களுக்கு எதோ தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏதோ ஆப்ரேஷன் மாதிரி பண்ணுறான்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் அதான் தெரிஞ்சிச்சு, வேறு ஒன்றும் இல்லை. பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.